2024ல சூப்பரான நடிப்ப வெளிப்படுத்தின 4 நடிகர்கள்ல தேசிய விருது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? இந்த வருஷம் வெளியான படத்திலேயே தேசிய விருத வெல்லக்கூடிய விதத்துல பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டுன 4 நடிகர்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தங்கலான். இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்துல இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வெளியான திரைப்படம் தங்கலான். நடிகர் விக்ரம் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படத்துல பார்வதி திருவோத்து கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. மாளவிகா மோகனன் இந்த படத்துல நாயகியா நடிச்சிருந்த நிலையில, இயக்குனர் ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்புல இந்த படத்த தயாரிச்சிருந்தாரு. பழங்குடி மக்கள ஆங்கிலேயர்கள் தங்கம் எடுக்க நிர்பந்திச்சது பத்தி தான் இந்த படம் எடுத்து சொல்லுச்சு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த படம் வெளியானப்பவும் கூட, இந்த படத்தோட கதைக்களத்துல இருந்த தொய்வு படத்தோட பாக்ஸ் ஆபீஸ பாதிச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் தோல்வியை தழுவின நிலையில, இந்த படத்துல நடிகர் விக்ரமோட நடிப்பு, தங்கலான் கதாபாத்திரத்துக்காக இவர் போட்ட உழைப்பு பாராட்ட குவிச்சுது. அதனால இந்த படத்துக்கு இவருக்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மகாராஜா. இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல போன ஜூன் மாசம் வெளியான படம் மகாராஜா. இந்த படத்துல விஜய் சேதுபதி முடி திருத்தக்கூடிய தொழிலாளியா நடிச்சிருந்த நிலையில, விஜய் சேதுபதி 15 வயசு பொண்ணுக்கு அப்பாவா நடிச்சிருந்தாரு. தன்னோட பொண்ண சீரழிச்சவங்கள விஜய் சேதுபதி பழிவாங்க போராடுறது தான் இந்த படத்தோட கதைக்களம். குடும்பம், சென்டிமெண்ட் அப்படின்னு எதிர்பாராத திருப்பு முனையோட வெளியான இந்த படம் வசூல் ரீதியா மட்டும் இல்லாம விமர்சன ரீதியாவும் வெற்றி பெற்றது. இந்தியாவுல மட்டும் இதுவரைக்கும் 110 கோடிக்கும் மேல வசூல் பண்ண மகாராஜா படம் சீனாவிலயும் 5 கோடிக்கும் மேல தொடர்ந்து வசூல்ல சாதனை படைச்சிட்டு வருது. இந்த படத்துல தன்னோட அற்புதமான நடிப்ப வெளிப்படுத்தின விஜய் சேதுபதிக்கு தேசிய விருது கிடைக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அமரன். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல இந்த வருஷம் வெளியான படம் தான் அமரன். மறைஞ்ச ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை கதைய மையமா வச்சு உருவான இந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னோட ராஜ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிச்சிருந்தாரு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வழக்கமா தன்னுடைய நடிப்பு பாணியில இருந்து விலகி சிவகார்த்திகேயன் புதுமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமரன் படத்துக்காக சுமார் 2 வருஷம் ஒரு ஆர்மி ஆபீசர் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை எடுத்துட்டு வந்துதான் சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்காக இவர் போட்ட உழைப்பு தான் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்துச்சு. இதுவரைக்கும் அமரன் படம் சுமார் 320 கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் தேசிய விருது பெற தகுதியான நடிப்பை வெளிப்படுத்தினதா தான் பார்க்கப்படுது. ஆடு ஜீவிதம். இயக்குனர் பிசல்லி இயக்கத்துல இந்த மார்ச் மாசம் வெளியாகி ரொம்ப பெரிய நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் ஆடு ஜீவிதம். இந்த படத்துல நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. போன 2018வது வருஷம் இந்த படத்துக்கான பணிகள் ஆரம்பிச்சது. துபாய்க்கு வேலைக்கு போய் அங்கிருந்து தப்பிக்க போராடின நஜீம் அப்படிங்கிற மனுஷனோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்டதுதான் இந்த படம். படக்குழுவினரோட சுமார் 6 வருஷ கடின உழைப்புக்கு பின்னாடி இந்த படம் உருவாச்சு. இந்த படத்துல பிருத்திவிராஜ் உடல் இழைச்சு, வெயில் பட்டு தோல் சுருங்கி போய் நிஜத்திலையும் அதிக கஷ்டங்களை தாங்கி தான் நடிச்சாரு. அதனால இந்த படத்துக்காக இவருக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி 4 நடிகர்களோட நடிப்பு தேசிய விருதுக்கு தகுதியானது அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில, நீங்க யாரு தேசிய விருதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.